ஹாய்! எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிளாஸா சொல்லி சொல்லி போர் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். அதாவது எந்த மாதிரி ஈஸியா ஹிந்திய லேர்ன் பண்ணலாம்? எந்த மாதிரி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியா ஹிந்தி லேர்ன் பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க கிராமர் படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். கிராமர் படிச்சு நம்ம வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணணுங்கிற போது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம பிகினர் லெவல்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டடா எடுத்துருங்க. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எதுல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து வேர்டு, அதாவது வொக்காபுலரிஸை நல்லா பில்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு அதிகமா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 100 வேர்ட்ஸ் ஆவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிருக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரினா மே, நான், தும், நீ, கியா, என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸை வந்து நீங்க நல்லா லேர்ன் பண்ணணும். நீங்க திரும்ப திரும்ப ஒரு 5 டைம் ஆவது அதை வந்து நீங்க உங்க வாய் விட்டு சத்தமா சொல்லி பார்க்கணும். இதை நீங்க வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாவது வொகாபுலரிஸ் தெரிஞ்சாதான் நம்ம அந்த லாங்குவேஜ்க்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் போக முடியும். சரியா? அடுத்தது ஸ்டெப் 2. இது வந்து என்னன்னா, நம்ம 20 மினிட்ஸ் அதாவது ஹிந்தி ரிலேட்டடா மூவிஸா இருக்கலாம், சீரியல்ஸா இருக்கலாம், இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு கன்வர்சேஷன் வீடியோ, எனிதிங் நீங்க ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்க கேட்கணும். அது எதுனாலும் இருக்கலாம், யுவர் விஸ். அதை நீங்க என்ன பண்ணணும், அதுல எப்படி சொல்றாங்கன்னு அதை ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எவ்ரிடே நீங்க அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த வேர்டும் லேர்ன் ஆயிரும், பிளஸ் வந்து ப்ரொனவுன்சியேஷனும் ஈஸியா வந்துடும். ஸோ இதை மறக்காம நீங்க எவ்ரிடே 20 மினிட்ஸ் இதை நீங்க பிஃபோர் ஸ்லீப்பிங் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இதுல என்னன்னா, நம்ம வந்து சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எழுதின சென்டென்ஸ், அப்படி சென்டென்ஸா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது கிராமர் எதையுமே நம்ம பத்தி யோசிக்காம ஜஸ்ட் சென்டென்ஸை அப்படியே மக்கப் பண்ணணும். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரியாது, முஜே நஹி பத்தா, எனக்கு தெரியாது, முஜே நஹி பத்தா. நீ என்ன செய்யறா, தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ. இது நல்லது, ஏ அச்சா ஹே, ஏ அச்சா ஹே. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸும் அந்த சென்டென்ஸோட அப்படியே ஹிந்தில எப்படி சொல்றதுங்கிறத நம்ம வந்து கிராமரை திங்க் பண்ணாம அப்படியே நம்ம வந்து மக்கப் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம பிகினரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நம்ம இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஓரளவு அந்த நம்மளுக்கு ஓகே, நம்ம ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு நமக்கு வொகாபுலரிஸும் வந்துடும், அந்த மீனிங்கும் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். இதை நம்ம பிளைண்டா பண்ணணும். இதுக்கு அடுத்து ஸ்டெப் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்டிங். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட். ஹிந்திக்குன்னு இல்லை, இங்கிலீஷ் எதுக்குனாலும் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நீங்க வேணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. அதாவது பெர் டே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஹிந்தியில லேர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை நம்ம பார்க்காம வீடியோ முன்னாடி நம்மளே நம்ம பேசி நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து உடனே நமக்கு ரிசல்ட் தெரியுங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட். அடுத்தது ஸ்டெப் 5. அடுத்ததா ஸ்டெப் 5 வந்து நம்மளோட மொபைல் லாங்குவேஜை நம்ம ஹிந்தியா சேஞ்ச் பண்றது. அதாவது நம்மளோட சரௌண்டிங்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி மாத்தும் போது அதுக்கு இன்னும் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம். பட் நம்மனால நம்ம சரௌண்டிங்ஸை மாற்ற முடியுமான்னு தெரியல. பட் ஆனா 24/7 நம்ம யூஸ் பண்ற நம்மளோட மொபைலோட லாங்குவேஜை நம்ம கண்டிப்பா மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி மொபைல் லாங்குவேஜை நம்ம மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின்குள்ள, நம்மளோட ஐஸ்ல, நம்மளோட மைண்ட்ல வந்து இந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். இதுதான் ஸ்டெப் 5. இப்போ வந்து டெய்லி டைம் டேபிள் எப்படி போட்டு வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு வொகாபுலரிஸ் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருங்க. 20 மினிட்ஸ் வந்து ஏதாவது வீடியோ கிளிப் கேளுங்க. 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்றது. 10 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்பீச், அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டைமை ஷெட்யூல் பண்ணி நீங்க பண்ணும்போது கன்ஃபார்மா 30 டேஸ்ல நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிடலாம். 30 டேஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 30 டேஸ்க்கு முன்னாடி கூட நீங்க லேர்ன் பண்ணிடலாம். இப்ப உங்களுக்காக நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி
உங்களுக்காக டெய்லி இந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்தா எங்கூட சேலஞ்சுக்கு ரெடின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரிடே எப்படி இந்த நம்ம 60 மினிட்ஸ் பிளான் பண்றோம், எந்த மாதிரி எல்லாம் வொகாபுலரிஸ் லேர்ன் பண்றது, எப்படி வீடியோ அப்லோட் பண்றது, எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸஸா எடுக்கலாம்னு இருக்கேன். இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடினா எங்கூட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி மேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் டே பை டே உங்களுக்கு எப்படி இந்த சேலஞ்ச் எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளாஸா அப்லோட் பண்றேன். இது உங்களுக்கு ஓகேனா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.